சார் வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் வந்தால் ஒருத்தனையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆவேசமாக பேசியிருக்காரு. அவர் பேசுனதோட உள்ளர்த்தம் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை நம்ம வியூவர்ஸ்டையும் பகிர்ந்துக்கங்க. விஜய் அவர்கள் இவ்வளவு ஆவேசமாக எதுக்கு பேசுகிறாரு? அதே மாதிரி அவர்கள் பேசும்போது விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா அவர்களுடைய அந்த பேச்சு தோரணையும் தெரிஞ்சு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த 13 நீர்நிலைகளை அழிச்சிட்டு நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் எங்கெங்கே போகும்? சென்னைக்கு வந்துடாதா? சென்னை வெள்ளக்காடு ஆகாதா? அப்படிங்கிற கேள்வியை விஜய் கேட்டிருக்காரு. நாடகம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்து ஒரு த்ரில்லான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நான் இதை சொல்லலை. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டிலேயே இயற்கை வளத்தை பற்றி பாதுகாக்கிறத பற்றி பேசியிருக்கிறோம். அதை தெரிவிக்கிறதுக்கு இதான சரியான நேரம்னு சொல்லி இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு வணங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் சரியான களம். நீங்கள் இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரந்தூருக்கு பறந்த விஜய் பேசின பேச்சு மிக பிரபலமாக எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வலைதளங்கள்லையும் உருவாகிருக்கு. அவருடைய பேச்சில் 1-2 வாசகங்களை நம்மளும் இப்போ கேட்டுட்டு போவோம். உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிற்பேன், தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடரணும்னு ஒரு முடிவோடு தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து
வளர்ச்சி தான் மக்களின் முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் இப்படி அந்த பரந்தூர் மக்களை வந்து அப்படியே டச் பண்ணி பேசியிருக்கிறாரு. அந்த எல்லைப்பட்ட அம்மா எல்லை அம்மன் எல்லாத்தையும் டச் பண்ணி பேசணுன்னா அந்த மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகம் பெருகிருச்சு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 910 நாட்களாக இந்த பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுங்கிற போராட்டத்துக்கு மக்களுக்கு ஆதரவாக பல தலைவர்கள் 30க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசின பேச்செல்லாம் வெளிவந்தாலும் இந்த அளவுக்கு அந்த ஹைலைட்டாக அது வந்து ஃப்ளாஷ் ஆகலையே, என்ன காரணம்? அந்த அளவுக்கு விஜய் வந்து விசேஷமாக என்ன பேசிட்டாரு? அவர் பேச்சில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் பேசுகிற அந்த சாயல் தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் கேட்டீங்க. விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் பேசுகிறாங்கன்னா அவருடைய கணவர் விஜயகாந்தை வந்து மேடைகளில் எப்படி பேசுவாரோ அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்து அதை அப்படியே உள்வாங்கி அதையும் அந்த அம்மாவுடைய பேச்சையும் கலந்து ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான திரைப்பட நடிகர், நமக்கெல்லாம் தெரியும். ஒரு டைரக்டர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நடிப்பார். இன்னும் சொல்ல போனால் அந்த டைரக்டர் சொல்லி கொடுக்குறதுக்கு மேலே இவருடைய திறமையை சேர்த்து வச்சு அதை வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆக்குவார். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாட்டுக்கு நம்ம பேச போகிறோம்னா என்ன பேசணும், எப்படி பேசணும்னு அவரும் நல்லா திங்க் பண்ணியிருப்பார். அவருக்கு யோசனை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த டீம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரிப்டை கரெக்ட் பண்ணி அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்து வச்சு இதுவரைக்கும் பேசுகிற தலைவரோட பேச்செல்லாம் நம்ம பேச்சு ஹைலைட்டாக இருக்கணும்னு அவர் பிளான் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை தானே? அதுதான் உண்மை. சரி, இந்த பரந்தூர் விமான நிலையம்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பார்த்துருவோம். சென்னையில் வந்து இப்போ வந்து சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு நம்மளுக்கு வந்து பத்தலை. இன்னும் அதிகமான சர்வதேச பல நாடுகள்லேருந்து விமானங்கள் வர வேண்டியது இருக்குது. சென்னையிலேருந்து உள்நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான போக்குவரத்தோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இப்போவே இந்த சூழ்நிலை இருந்தால் இன்னும் எதிர்காலத்தில் வந்து மிக சிரமத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மாநில வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சியை முன்னிறுத்தி எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் கட்ட வேண்டியது காலத்துடைய கட்டாயங்கிற முடிவை வந்து ஒன்றிய அரசும், அதாவது மத்திய அரசு பாருங்கள், இந்த விஜய் அவர்கள் பேச்சில் கூட திமுகவுடைய பாதி பாணி எடுத்துக்கிறாரு. திமுக தொடர்ந்து சொல்லுங்கள்ல ஒன்றிய அரசு, அதே மாதிரி அவரும் அப்படி தான் சொல்கிறாரு. ஒன்றிய அரசும் மாநில அரசும் முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இடத்தை ஆய்வு செய்கிறப்ப தான் இந்த பரந்தூருங்கிற இடத்தை தேர்வு பண்ணுறாங்க. அந்த பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறதா இருந்தால் சுமார் 5000 ஏக்கருக்கு மேலே இடம் தேவைப்படுது. அப்போ ஒரு 5000 ஏக்கர் எந்தெந்த ஏரியாவில்னா அவங்க ஒரு ஸ்கெட்சு போட்டுறாங்க. அந்த ஸ்கெட்சு போடுறப்ப 13 ஊர்கள் வந்து அந்த 5000 ஏக்கருக்குள்ளே வருது. அந்த 13 ஊர்களை கையகப்படுத்தி போகிறப்ப இவங்க தேவையான பாதையை, தேவையான நிலங்களை கையகப்படுத்துகிறப்ப 13 நீர்நிலைகளையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதுவரை போராடின மக்களும் சொன்னாங்க, தலைவர்களும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பேசின அந்த விஜய் அவர்கள் வந்து சற்று வித்தியாசமாக என்ன பண்ணார், அதையே மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சார். அதுதான் இதில் உள்ள ஹைலைட். அது என்ன, இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விமான நிலையம் கட்டணும்னு சொல்கிறது சரிதாங்க, நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம யாரும் முட்டுக்கட்டையா இல்லை, கட்டுங்க, அனுமதி கொடுக்குறாரு. அப்படி நீங்கள் கட்டுறப்ப வேறு யாருக்கும் தொந்தரவு வராத சூழ்நிலையை உருவாக்கி கட்டுங்க. நீங்கள் இடம் தேர்வு செய்கிறப்ப விவசாயத்தை பாதிக்காத அளவுக்கு இடத்தை தேர்வு செய்யுங்க. இதை நாங்கள் இப்போ சொல்லலைங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டிலே நாங்கள் சொல்லியிருக்கோம். இயற்கை வள பாதுகாப்புன்னு நாங்கள் பேசியிருக்கோம். அந்த உரிமையில் தான் இங்கேயும் வந்து நாங்கள் பேசுகிறோம். அந்த விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு இடத்தை தேர்வு செய்யுங்க. அதையெல்லாம் விட முக்கியமாக நீங்கள் இந்த 13 கிராமங்கள்லையும்
அந்த விமான நிலையத்துக்கு இடத்த வந்து கையகப்படுத்துகிறப்ப 13 நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள், விவசாய கிணறுகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 மிகப்பெரிய நீர்நிலைகள் பாதிக்கப்படுறப்ப இந்த நீர்நிலைகள் அழிந்தா இந்த தண்ணி பூரா மழை காலத்தில் எங்கே வரும்? சென்னைக்கு தானே வரும். ஏற்கனவே சென்னையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? யார் நான் சொல்லலை, விஜய் சொல்லியிருக்காரு. சென்னையில் வந்து வருஷம் வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய இன்னல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மக்கள் துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, எவ்வளவு செலவு, எவ்வளவு அலிமானம். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் மேற்கொண்டு இந்த பரந்தூர் விமான நிலையத்தால் 13 நீர்நிலையில் அழிச்சிங்கன்னா இந்த தண்ணியை சேர்ந்து சென்னை வந்து முழுகிருமா முழுகாதா? இப்படி ஒரு நிலையை ஏன் ஏற்படுத்துறீங்கிற ஒரு பயத்தை செய்தியாக எடுத்து சொன்ன உடனே இந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. ஏற்கனவே சொன்னவங்க சொன்னதோடு சேர்த்து இவர் ஒரு ஹைலைட்டு. இந்த 13 நீர்நிலையை தொட்டிங்கன்னா வெள்ளம் வந்து சென்னை இன்னும் பாதிக்கணும்னு எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, இது கூட சரியான கருத்தாக தானே இருக்குது. அப்புறம் அடுத்தாப்புல இவர் என்ன எடுத்து வைக்கிறாரு? அப்போ நீங்கள் வந்து விமான நிலையத்தை கட்டுங்க, இந்த நீர்நிலையை பாதிக்காமல் இடத்தை தேர்வு பண்ணிட்டு கட்டுங்கிறப்ப நல்லா தானேப்பா சொல்கிறாரு. விமான நிலையத்தை வரத்தொழி தானே சொல்கிறாருன்ட்டு அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் இந்த விமான நிலையம் வந்தால் என்னப்பா அப்படின்னு ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க கூட இவருடைய பேச்சுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு இவருடைய பேச்சு அமைஞ்சிருச்சு. அப்படி ஹைலைட்டாக அமைந்த இவருடைய பேச்சு தான் இப்போ விவாதம் ஆயிடுச்சு. சிலர் வந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு துவங்குறப்ப எவ்வளவோ எதிர்ப்புகளை சந்தித்து அது ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நடத்தி காட்டுறதுனால தான் அவர் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய வெற்றி மாநாடு, அரசியலில் வந்து இவர் வந்து நின்று ஆடுவார் அப்படிங்கிற ஒரு கவனம் இவர் பக்கம் திரும்பிச்சு. அதுக்கு பிறகு அவர் பொது இடங்களுக்கு வரலன்னொன்னே திருப்பி அவர் மேலே கமான்சி ட்ரோல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அவர்லாம் எங்கெங்க வரப்போகிறாருண்டு. சமீபத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புகளுக்கு கூட களத்துக்கு இவர் போகவே இல்லை. பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை இவர் இடத்துக்கு வரவழைச்சி உதவி கொடுத்தாரு. ஏன்னா இவர் ஆக்டரில் அவர் போக மாட்டாருங்க பப்ளிக் இடத்துக்குன்னு விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்தையெல்லாம் அடிக்கிற மாதிரி தான் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய 2வது விஷயத்தையும் பிரம்மாண்டமாக்கிட்டார். இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஏற்கனவே களத்துக்கு பல தலைவர்கள் போயிருந்தாலும் அப்படி போனவங்களை பற்றினா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பேசவே இல்லையே. ஒரு நாளைக்கு முன்னாடி நேற்றுலேருந்தே பார்த்தா எல்லா மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்களும், யூடியூப்களும், வலைதளங்களும், இன்ஸ்டாகிராம்களும், ஃபேஸ்புக்கும் எல்லாத்துலேயும் என்னென்னா இதே தான் பேச்சு. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் பதவி ஏற்க போகிற பேச்சு கூட எடுபடலை. 401 வருஷங்களாக போர் நடந்துக்கிட்டு இருந்த அந்த காசா போர் நிறுத்தம் அது கூட பேசப்படலை. இதெல்லாம் தான் இன்றைக்கி பேசப்படுவான்னு எதிர்பார்த்த நிலையில் தொலைக்காட்சியை திறந்தா பரந்தூருக்கு பறக்கிறாரு விஜய்ங்கிறது தான் பேச்சாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஐடி டீம் மட்டும் இல்லை, அந்த செய்தியோட ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய டீமை அவர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரோங்கிற ஒரு சந்தேகமும் பயமும் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இப்போ வந்துருச்சு. காலையிலேருந்து அதான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் புறப்பட்டாரு, காரில் ஏறிட்டார், போகிறாரு, வைக்கிறாரு, எந்த காரில் போகிறாரு, எப்படி போகிறாரு, எங்கே வைக்க போகிறாரு. அவர் வந்து ஏகனாபுரத்தில் பேசுகிறதுக்கு அனுமதி கேட்டார், அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் அவர் என்ன பண்ண போகிறாரு, பிரச்சார வாகனத்தில் ரெண்டு பேச போகிறாரு. இந்த வந்துட்டார், 2 பக்கமும் ரசிகர்கள் வரவேற்கிறாங்க. ஒரே டிவியை திறந்தால் இதுதான் செய்தி. அப்போ நாட்டில் உள்ள மக்கள் பூரா சரி என்ன தான் பேச போகிறாரு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கவனம் வருதா இல்லையா, இதை ஏற்படுத்திட்டாருங்க. அப்போ அந்த விஜய் வந்து மணிக்கணக்கில் பேசி சலிப்பு ஏற்படுத்தாமல் சில நிமிடங்களில் நச்சுன்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருல, அது கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட சினிமா பாணியில் மக்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி, அவங்க மனசில் பதிகிற மாதிரி, இதை செஞ்சால் என்ன லாபம், செய்ய விட்டால் என்ன பெரிய பாதிப்புன்னு பதிய வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய உள்ளத்தை டச் பண்ணுறாரு பாருங்கள், நம்பிக்கையை. உங்கள் ஊரில் இருக்க எல்லையம்மன் கோயில் அதை எடுத்தோன்னே இன்னும் கொஞ்சம் அப்பா பரவாயில்லையே, நம்ம நினைக்கிறதெல்லாம் தலைவர் பேசிட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆதரவு அந்த இடத்துல பெருகத்தான் செஞ்சுருக்கு. இதை பார்த்து தான் எதிர்க்கட்சிகள் பயந்தாங்க. இவருடைய 2வது பொதுமக்கள் சந்திப்பும் பிரம்மாண்டமாக பேசப்பட்ட சூழ்நிலையில்
இனி விஜயுடைய ஆட்டம் வெகுவாக தான் இருக்குங்கிற கணிப்பு அரசியல் நோக்கர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் இனி நான் பப்ளிக்கு வரமாட்டேன்ற நிலைமையெல்லாம் மாறிப்போச்சு. வந்துட்டார், இப்போ 2வது வந்துட்டார். இப்படி ஏதாச்சும் நீங்கள் அவரை சொன்னீங்கன்னா அவரை உசுப்பத்தி விட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ அவர் என்ன முடிவு எடுத்துட்டாரு, நம்ம ஒரு வேலையை பார்த்தா அது பரவலாக பேசப்படணும், அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி தெரியணுங்கிறதுக்கு தான் அவருடைய கட்சிக்காரர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அதை தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சு. எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள்லாம் இங்கே நிற்கிறாங்க. அப்போ ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செட் பண்ணி என்னன்றாரு, அதை செய்தி சேனல்கள், யூடியூப்புக்கு, வலைதளம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி அடித்து நொறுக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, இவருடைய பேச்சுக்கு இனி முக்கியத்துவம் கிடைக்குண்டு. அந்த முக்கியத்துவத்தை உருவாக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் கடுமையாக தாக்கி பேசுகிறாரு, மாநிலத்தில் உள்ள திமுகவையும் தாக்கி பேசுகிறாரு. நீங்கள் 2 பேரும் நாடகம் பண்ணுறீங்க, உங்கள் நாடகம்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் நம்புகிற மாதிரி நாடகம் பண்ணுறதுல சிறந்த ஆளுன்னு எங்களுக்கு புரியாதா, உங்களெல்லாம் விட்டுற மாட்டோம், நாங்கள் இங்கே பரந்தூரில் விமான நிலையம் வர வைக்கிறதுக்கு நான் மக்கள் பக்கம் நிற்பேன், சரியான நேரத்தில் நான் வந்திருக்கிறேன், நான் ஓட்டுக்காக வரல மக்களுக்காக வந்திருக்கேன்னு அவர் சொன்னாலும் உண்மை நிலைமை அரசியல் ஓட்டு தாங்க. மக்களுக்கு நன்மை செய்கிறதும் இருக்கலாம் நோக்கம், ஆனால் எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு கரெக்டாக கோத்து கொண்டு வர்றாருல, இது விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி இன்னைக்கு விஜயை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் விஜயுடைய அரசியல் பங்களிப்பு ஒரு நிச்சயமானதா, தேவையானதா, அவசியமானதா இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை இவருடைய இந்த 2வது பொதுமக்கள் சந்திப்பு உறுதிப்படுத்திருச்சு. இவர் எதை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்கிறாரு, பிளானாக செய்கிறாரு. அதனால் இவரை ஒதுக்கி வச்சுட்டு 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கூட்டணி, 5 அணி, 6 அணி இல்லாமல் ஒரு முக்கியமான அணி விஜய் இருக்கக்கூடிய அணியாக இருக்கலாம். அது விஜயே கூட தலைமையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தலைமையில் விஜய் 2வது இடத்துல போயிட்டு ஒரு முதல்வராகவோ துணை முதல்வராகவோ பொறுப்பு வாங்கக்கூடிய நிலைக்கு கூட அவர் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயமும் உறுதியாக என்ன தெரிஞ்சிருக்கு, இவர் நிச்சயமாக பாஜகவை விட ஆதரிக்க மாட்டார், பாஜகவுக்கு எதிர்நிலையில் தான் இருப்பாருங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல ஒரு மத்திய அரசுன்னு சொல்ல கிடையாது, ஒன்றிய அரசுங்கிற வாசகத்தை, அந்த திராவிட இயக்கங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாசகத்தை பயன்படுத்துறதுலேருந்து இவர் மத்திய அரசையும் எதிர்ப்பாருங்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறாரு. அதே போல் மாநில அரசையும் இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க திமுகவுக்கும் எதிர்கொள்கையாக இருப்பேங்கன்னே உறுதிப்படுத்திருக்கிறதுனால இவருக்கு மறைமுகமான ஆதரவு அதிமுக, சில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஒரு சில அரசியல் நோக்கங்கள்னு சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட இவர் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு புதிய அணி திரள்றதுக்கு இவர் முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக இவர் விஜய் இருப்பாருன்னு சொல்லி இவரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இவருடைய இந்த போராட்ட முன்னெடுப்பு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருமா, தடுத்துருமா, அல்லது இந்த பரந்தூரை விட்டுட்டு இதே போன்ற ஒரு விமான நிலையம் எந்த பாதிப்பும் விவசாயிகளுக்கு இல்லாமல் வேறு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் இழப்பீடாக 3.5% 10 லட்ச ரூபா இடத்துக்கு 35 லட்சம் தர்றேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு மக்கள் விட்டு கொடுத்துருவாங்களா, என்னதான் நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி உச்சத்தில் வந்திருக்குது. இதை பற்றி அரசியல் நோக்கர்கள் அவர்களுக்கு தோணுன மாதிரி பல கருத்துக்களை சொன்னாலும் இதெல்லாம் கவனித்து பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்கள் உங்கள் மனசில் என்ன தோணுது, என்ன நடக்கும், விஜய் சொல்கிறாரு நான் அரசியலுக்காக இப்போ வரலைங்கிறாரு, அப்படி அவர் அரசியலுக்கு வராமல் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் வந்தாரா, அல்லது அவருடைய அரசியல் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, என்ன நிலைமை ஏற்படும் 2026ங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உள்ளபடி எந்த விதமான சொருகளும் இல்லாமல், எந்த பக்கம் பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையாக கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.